வணக்கம் முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்க்கு என்பது ரொம்ப கடினமானது, பணத்தை இழக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேடு செய்யுங்க. ரெண்டாவது, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரிஸ்க்கு குறைவாக நீங்கள் உங்கள் பணத்தை இழக்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெட்டர். ஓகேங்களா? ஆனால் இது நிறைய பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோவே கொடுக்குறேன். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்கும் வீடியோவில் வரும். ஓகேங்களா? இதுக்கு மேலே இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீடியோவும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ யாரும் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எடுத்து வச்சுக்கிறேன். நிஃப்டியோட டெய்லி சார்ட். ஓகேங்களா? நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு 11,000லேருந்தே நல்ல ஒரு புல்லிஷ் வந்திருக்கு. ரெண்டு ஹேண்டில் க்ரீன் கலர், திரும்ப ஒரு ஸ்மால் ஒரு ப்ரீத்துன்னு சொல்லலாம். திரும்ப கேப்பப் ஆகி நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி பிரிண்ட் ஆகிருக்கிற ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இருந்தாலும் கேப்பப்னால் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஒரு டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம 5 மினிட்டை அதை மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் டே ஓட சிபிஆர் பிரிண்ட் ஆகிற மாதிரி நானாக ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது சிபிஆருங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஆனால் அது கரண்ட் என்ன இருக்கோ அது வரையும் தான் கொடுக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளோட சிபிஆர் லெவல்லாம் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர் கொடுக்கும். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போய் இந்த நம்ம சேனல் நேமு சிபிஆர் இந்த மாதிரி அடித்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு கேப்பப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட R2க்கு மேலேயே, ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 ஃபஸ்ட்டு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ட்ரேட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கோட மார்க்கெட் எந்த திசையில் போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடு பண்ணாமல் அப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம், அதாவது 15 மினிட்ஸ் கேண்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் பை பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இது 200 மூவிங் ஆவரேஜு, இது 20 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ரெண்டுக்கும் ரொம்ப தள்ளி மேலே ப்ரைஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று ப்ரைஸ் ஓவர் ஸ்பாட் ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? 2 மூவிங் ஆவரேஜும் 5 மினிட் சார்ட்டில் இந்த மாதிரி 2 மூவிங் ஆவரேஜ் போட்டுக்குங்க. 2 மூவிங் ஆவரேஜ்லேயும் ப்ரைஸ் ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. எப்போ ஒன்றும் மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை நோக்கி போகணும், அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ் நோக்கி வரணும். ஓகேங்களா? அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்படிங்கும்போது இங்கெல்லாம் ட்ரேடிங்கே பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இறங்குச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. மேலே போனது திரும்ப கீழே இறங்கி திரும்ப மேலே போச்சு. அதாவது என்னென்னா ஒரு டைரக்ஷனை நோக்கியே போகலை. அதனால் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சிரமமான இதாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதில் இப்போ நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
அதாவது சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சு சிபிஆரோட அந்த 3 லைன் இருக்குல்லங்க, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் இருக்குது. அதனால் வந்து இன்னும் புல்லிஷ் தான் மார்க்கெட் இதுவரை இருக்குது. நாளைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட நிலவரம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஓப்பனிங் வந்து இந்த சிபிஆர் அதாவது 11,500க்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆருக்கு மேலே இந்த ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா இன்னும் புல்லிஷ், அதாவது மார்க்கெட் வந்து பையரோட ஆதிக்கத்தில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதே சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா செல்லரோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஏரியா இருக்குல்லங்க, இந்த ஏரியா வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பக்கத்திலே உள்ள சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,430 420 இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு சமயம் ஒரு கேப் டவுன் இந்த மாதிரிலாம் இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆச்சுனாலும் ப்ரைஸ் கீழே இறங்கி இதை நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிபிஆருக்கு மேலே இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு சமயம் கேப் அப்பில் இந்த மாதிரி ரொம்ப கேப் அப்பில் இங்கேலாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. நாளைக்கு 200 மூவிங் ஆவரேஜ் இந்த ஏரியாவில் இருக்கும், 20 மூவிங் ஆவரேஜ் இந்த சிபிஆர்ட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் ரொம்ப மேலே டாப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் மேலே போகும், அப்படி இல்லைன்னா கீழே வரும். ஓகேங்களா. ரொம்ப கேப்பப்பில் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் லாங் போயிட வேணாம், கொஞ்சம் கவனமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வந்து முடிவு பண்ணும். அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 15 மினிட் கேண்டில் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணது அதெல்லாம் வச்சு நாளைக்கு ஓப்பனிங் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மெயின் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 11,430 420 இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட்டுக்கு, ஏதாவது நிஃப்டிக்கு மெயின் சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் தான் முடிவு பண்ணோம். ஆனால் மார்க்கெட் இன்னும் வந்து நிஃப்டியை பொறுத்தளவு புல்லிஷாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டே சார்ட்டில் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி டே சார்ட்டில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி, இன்வெர்டட் ஹேமர்னு சொல்ல முடியாது, டாப்பிங் டெயில் அப்படின்னு வேணால் சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் ரிவர்சலுக்கான ஒரு சிக்னலும் கொடுத்த மாதிரி தான் வந்து டே சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ரிவர்சல் கொஞ்சம், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பண்ணிக்கிறாங்க, அதாவது செல்லிங்கும் இருக்குது, கொஞ்சம் கேப்பப்பில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி. ஆனால் இன்றைக்கி வந்து செல்லிங்லேயும் இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 22,750 போனது வந்து திரும்ப 22,300 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ 5 மினிட்ஸு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சிபிஆர் வந்து அசெண்டிங் சிபிஆரில் தான் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து முடிவாகும். ஒரு சமயம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 22,280 அது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இந்த இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது.
22,280 இந்த ஏரியா சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து பேங்க் நிஃப்டி வந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இறங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 22,280 ஒரு 10 பாயிண்ட் வந்து கம்மியாகவே இருக்கட்டும். 22,260 70 இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து பேங்க் நிஃப்டி வந்தது அப்படின்னா நிறைய இறங்க வாய்ப்பு இருக்குது. சிபிஆர் இந்த சென்ட்ரல் பிவட் ரேஞ்சுக்கிட்ட வந்து ப்ரைஸ் இருக்கும்போது பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எந்த பக்கம் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் முடிவாகும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப புல்லிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஓப்பனிங் எங்கே ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த நான் சொன்ன லெவலுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சமயம் இங்கேயெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப இப்படி கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு சமயம் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஹை இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி இந்த ஏரியாவில் 22,800 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உடனே போய் லாங் போகாதீங்க. ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா கீழே வரும். அதையும் பார்த்துக்குங்க. ஒரு கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதாவது இன்னையோட ரேஞ்சை அதாவது 5/10/2020 இன்னையோட ரேஞ்சுக்கு மேலே டே ஹேண்டிலுக்கு ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் பண்ணாலும் உடனே லாங் போகாதீங்க. பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.